இந்த டெக்னிக் வந்து ரோட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷூஸ் அண்ட் ஹெல்மெட் கண்டிப்பாக வேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஃபார் அ சேஃப்டி ரீசன் இந்த சைக்கிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு வந்து தட் இஸ் 5 years பிலோ உள்ள கிட்ஸு கூட 4 to 5 years உள்ள கிட்ஸுக்கு ஈஸியாக சைக்கிள் சொல்லித்தர மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த பேபி பண்ணும் பாருங்கள். இனிஷியலாக எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கவின், ஃபஸ்ட்டு புஷ் மட்டும் பண்ணு. இப்போ இந்த பேபி வந்து காலில் புஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இது எவ்வளோ ஈஸியாக புஷ் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து நம்ம பின்னாடி ஹோல்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிட்ஸ் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ண சொல்லுங்கள். அவங்க லெவல் வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக அவங்க வந்து இதே மாதிரி புஷ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் புஷ் பண்ண சொல்லுங்கள். லைக் 30 to 40 rounds per day. இப்போ இன்னொன்று வந்து இவங்க அப்படியே நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து காலை லைட்டாக புஷ் பண்ணி காலை தூக்க சொல்லணும். கவின், இப்போ புஷ் பண்ணிவிட்டு காலை லிஃப்ட் பண்ணு. புஷ் பண்ணிவிட்டு காலை லிஃப்ட் பண்ணு லைட்டாக. அப்படியே புஷ் பண்ணிவிட்டு காலை மட்டும் லிஃப்ட் பண்ணு. லிஃப்ட் யர் லெக். இப்போ சைக்கிளை நீ என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுறல, புஷ் பண்ணிவிட்டு காலை லிஃப்ட் பண்ணு. கிளைட் பண்ணணும். காலை லிஃப்ட் பண்ணிட்டு கிளைட் பண்ணணும். யூனோ ரைட்? கிளைட் பண்ணு. கோ ஸ்டார்ட். பட் ஒரு கண்டிஷன், இதை பண்ணணுன்னா அந்த சைக்கிள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து 2 காலும் கீழே எட்டணும். ஈவனாக எட்டணும். அவங்களுக்கு வந்து சைக்கிள் ஹைட்டாக இருந்ததுன்னா இது அவங்களால கிளைட் பண்ண முடியாது, புஷ் பண்ண முடியாது. கிளைட் பண்ணு கவின். காலை லைட்டாக லிஃப்ட் பண்ணு. புஷ் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணு. சூப்பர். இன்னும் கொஞ்சம் நல்லா லாங்காக போகணும். ஆமாம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணு. காலை தூக்கிட்டு. Yeah, next is your turn. Very good. Done. இப்போ வந்து இவங்களை என்ன சொல்லலாம், இப்போ வந்து அந்த கிட் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து கிளைட் பண்ணுறான். ஸோ he got the balance. ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்லலாம், அவனை பெடல் பண்ண சொல்லலாம். he will be able to pedal. கவின், இப்போ அதே மாதிரி புஷ் பண்ணிட்டு பெடல் பண்ணு. ட்ரை பெடலிங் இட். புஷ் பண்ணிட்டு பெடல் பண்ண ட்ரை பண்ணு. ஓ கமான். வெரி குட். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹார்ட்லி 1 weekல வந்து உங்கள் கிட்டை, தட் இஸ் 4 to 5 years பிலோ உள்ள கிட்டை ஈஸியாக நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். வெரி குட். இந்த டெக்னிக் வந்து ரோட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷூஸ் அண்ட் ஹெல்மெட் கண்டிப்பாக வேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஃபார் அ சேஃப்டி ரீசன் இந்த சைக்கிள் வந்து பீட்வென் பிராண்டு. இதுதான் இருக்கிறதுலே வந்து லோவஸ்ட் சைஸ். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 years கிட்டால் இந்த சைக்கிளை வந்து 2 காலம் எட்டும். 4 வயசுலேருந்து 5 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து 2 லெக்கும் கீழே எட்டும். இந்த கிட் வந்து ஆல்ரெடி 1 week ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணுறான். 1 week எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்றது தான் இப்போ இந்த டெமோவில் நான் பண்ணி காட்டினேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் வந்து சைக்கிளிங் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ். நல்ல ஒரு ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். யாருமே சொல்லித்தராமல் அவங்களே செல்ஃபாக கற்றுக்கிட்டாங்கன்னு. இந்த கிட்டுக்கு ஒரு வாட்டி கூட நாங்கள் பின்னாடி யாரும் பிடிச்சதில்லை. ஏன்னா பிடிக்கிற மாதிரி அங்கே பொசிஷன்ஸும் இல்லை, சைக்கிளில் கேரியர்ஸ் எதுவுமே இல்லை. அவனே வந்து இந்த மாதிரி கிளைட் பண்ண சொன்னோம். டெய்லி வந்து இந்த மாதிரி 20 to 30 rounds வந்து காலில் புஷ் பண்ண சொன்னோம். இனிஷியலாக பண்ண மாட்டாங்க, பட் யூ ஹேவ் டு மேக் தம் புஷ். நீங்கள் புஷ் பண்ண சொல்லணும். ஒரு லெவலில் வந்து அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து நீங்கள் என்ன பண்ண கிளைட் பண்ண சொல்லலாம். ஒரு சில கிட்ஸ் வந்து ஒரே நாளில் கூட வந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஒரு 1 week வரைக்கும் அவங்க புஷிங் மட்டுமே பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து அவங்க கிளைட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளைடிங்கை ஒரு 1 or 2 days பண்ண சொல்லுங்கள். நல்லா கான்ஃபிடென்ட்டாக கிளைட் பண்ணுறாங்க, நல்லா டிஸ்டன்ஸ் கிளைட் பண்ணுறாங்கன்னொடனே அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பெடல் பண்ண சொல்லுங்கள். டெஃபினட்டாக தே வில் பி ஏபிள் டு டூ. பிரேக்கிங் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லித்தர வேண்டியது பிரேக்கிங். ஏன்னா இப்போ அவங்களுக்கு பிரேக்கிங் பண்ண தெரியாது. இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக அவங்க சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்கிங் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பிரேக்கிங் பண்ண தெரியாமல் இவங்களை ரோட்டில் ஓட்ட விடாதீங்க. தட்ஸ் வெரி ரிஸ்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.